பொங்கல் திருநாள். நன்றி, தர்மம், இறைவன் நினைவு. பொங்கல் திருநாள் தமிழர்களின் உயரிய அறுவடை நன்றி விழா. உழைப்பு பலிக்க, இயற்கை அருள, வாழ்வு செழிக்க காரணமான இறைவனுக்கு நன்றி கூறும் ஆன்மீக விழா இது. பொங்கல் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது? புது அரிசி, பால், கரும்பு என இயற்கை அளித்த பழங்களுக்கு நன்றி செலுத்தும் நாளே பொங்கல். பொங்கலோ பொங்கல் என பால் பொங்கி வழியும்போது வாழ்வும் வளமாய் பொங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையே இதன் உள்ளர்த்தம். சூரியன் இறைவனின் அருள். சூரியன் என்பது வெறும் கோள் அல்ல, அவன் வாழ்வை இயக்கும் சக்தி, அந்த சக்தியின் ஆதாரம். அதனால்தான் பொங்கல் நாளில் சூரியனை நோக்கி நன்றி உணர்வோடு வணங்குகின்றோம். பொங்கல் சமயத்தின் ஆன்மீக அர்த்தம். பால் பரிசுத்தம், அரிசி உழைப்பின் பலம், அக்னி தியாகம், பொங்குதல் செழிப்பு, இவை அனைத்தும் இறைவன் அருளால் வாழ்வு நிறைவடைய வேண்டும் என்பதையே நினைவூட்டுகின்றன. மாட்டுப் பொங்கல் கருணை மற்றும் தர்மம். விவசாயத்தில் துணை நிற்கும் மாடுகளை போற்றி வணங்குவது பொங்கலின் ஆன்மீக செய்தி. பொங்கல் என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, இது நன்றி உணர்வை வளர்க்கும் நாள், பணிவை கற்றுத்தரும் நாள், தர்ம வாழ்க்கையை நினைவூட்டும் நாள், இறைவனை உள்ளத்தில் உணரும் நாள். இந்த பொங்கல் விழா உங்கள் இல்லத்தில் செழிப்பையும், உள்ளத்தில் அமைதியையும், வாழ்வில் நன்மையையும் இறைவன் அருளால் பொங்கச் செய்யட்டும்.